ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீடுகளெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் பாதி முட்டைக்கோஸ் வந்து எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது போல் பஜ்ஜி சீவிர கட்டை இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு இது போல் சீச்சி எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி நல்லா வந்து மெலிஸாக பூ போல் கிடைக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு எவ்வளோ மெலிஸாக கிடச்சிருக்குன்னு. இது போல் நான் முட்டைக்கோஸை வந்து சீவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா ஒரே மாதிரி எவ்வளோ மெலிஸாக இருக்குன்னு. இப்போ முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு பவுலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பாசிப்பருப்பை ஒரு 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுறலாம். லைட்டாக வறுத்து விட்டுட்டு இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டை 1-2 இடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு பாதி பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கேரட்டும் சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், கடைசியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கேரட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் கேரட் வந்து அப்போ மறந்துட்டேன் இல்லையா, அதனால் இப்போ கடைசியாக சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கேரட் வந்து எடுத்துருக்கேங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து காயை வேக வச்சுக்கலாம். காயில் இருக்க தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வரணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் காயில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருச்சு. கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா காயை வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.